வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசி ஹோஸ்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விசி ஹோஸ்ட்டுக்கு தேர்வு அப்படின்றது 25ஆம் தேதி நடைபெற போகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு முழுசாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 நாட்கள் அப்படின்றது தான் நமக்கு வந்து இருக்குது. 5லேருந்து 6 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 நாட்களில் நம்ம வந்து எந்த அளவுக்கு படிக்கிறோம், எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் வந்து எவ்வளோ மார்க் வாங்குகிறோம், அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் அதாவது ஒரு தேர்வு எழுதுறீங்க. இப்போ ஒரு 60 மார்க்குக்கு 60 கொஷின் எழுத போகிறீங்க. அது வந்து 120 மார்க். ஸோ 60 கொஷினில் உங்களுக்கு எப்படியும் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஒரு 40 ஏதோ ஒரு கொஷின் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு 30 கொஷினுக்கோ 35 கொஷினுக்கோ 40 கொஷினுக்கோ உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும். இந்த 5 நாளில் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது 59 மார்க் 59 கொஷினை கரெக்டாக போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ 5 நாளில் வெறும் 5 மார்க் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் தேர்வில் வந்து பாஸ் பண்ண முடியும். என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 40 வாங்குறீங்க, ஒரு 35 வாங்குறீங்க. 35 வாங்கும்போது கட் ஆஃப் ஒரு 40ன்னு இருக்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அது கஷ்டமாக இருக்கும். ஒரு 40 வாங்கும்போது 41ன்னு கட் ஆஃப் இருக்கும். அந்த ஒரு மார்க்கில் போகும்போது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், 5 நாளில் நீங்கள் வந்து அப்படியே 60 கொஷினுக்கு 60 கொஷினை கரெக்டாலாம் போட வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து கொஞ்சம் உங்களை வந்து பூஸ்டப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்க போகிறதில்ல, எதுவுமே தெரியாது, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நானும் சொல்லலை. உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டியை பூஸ்டப் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் மார்க் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. அந்த மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒன்றும் படிக்கலை, போய் ஜஸ்ட்டு எக்ஸாம் எழுதினேன், எனக்கு 1 மார்க்கில் போச்சுன்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? நான் ஜஸ்ட்டு வெறும் 5 நாள் தான் படித்தேன், கட் ஆஃபில் கரெக்டாக உள்ளே வந்துட்டேன், நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு என் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். அதாவது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 100க்கு 100% இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முழு எஃபர்ட் அப்படின்றத கொடுங்க. ஏன்னா எஃபர்ட்டை எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் போயிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகிறோம், ஃபெயில் ஆகிறோம், அதை தாண்டி நீங்கள் வெளியில் வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எஃபர்ட், அதாவது நான் முழுமையான என்னுடைய முயற்சியை நான் முழுசாக கொடுத்தேன், நான் பாஸ் ஆனேன் ஃபெயில் ஆனேங்கிறத தாண்டி நம்மளுடைய முயற்சியை முழுசாக பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பாயிண்ட்டே. ஸோ நம்ம வந்துட்டு அதை முழுமையான முயற்சி அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் தேவை இருக்கிற நபர்கள் இங்கே கீழே டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல, 9500961475 அப்படின்ற நம்பர் தான் வந்துட்டு ஜிபே அண்ட் ஃபோன்பே அண்ட் வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே சேம் இதே நம்பர் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா 500 அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு தான் 500 பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம். ஸோ ஆஃப்லைனில் கொடுக்கணும், புக்கப் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வர்றதுக்கு கொரியர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகிடும். அந்த 2-3 நாள் கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்னிலேருந்தே இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதாவது கொஸ்டினை ஆன்சராக தான் இருக்கும். ஒரு முறை வாசித்து விட்டிங்கன்னா கூட போதும். ஸோ ரொம்ப டீப்பாலாம் படிக்க தேவையில்லை.